ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நல்ல ரசம் தான் வைக்க போகிறோம். மீன் வறுத்துட்டு ரசத்தை போடுங்க. ரசம் எப்படி வைக்கணும்னா ஈஸியாக வைக்கலாம். புளி, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க, எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அந்த சக்கையை மட்டும் எடுத்து தூர போட்டுருங்க. எதோடது புளியோட சக்கை இருக்கும் பார்த்திக்கோங்களா, அதை எடுத்துக்கோங்க. இதுலேயே நான் மஞ்சத்தூளையும் போட்டு உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி, ஜீரகம், நல்ல மிளகு, அதுக்கப்புறம் ஒரே 1 இல்லாட்டா 2 வத்தல் போட்டு நல்லா அப்படியே திரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மண்சட்டி எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு ஒரு 2 பல்லு 2ஓ 3ஓ நம்ம இது எடுத்துக்கலாம், வெந்தயம் எடுத்துக்கலாம், காஞ்ச மிளகா இவ்வளோத்தையும் போட்டு இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இடித்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா இப்படி என்ன பண்ணணும், அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம புளி தண்ணியும் இதில் ஊற்றணும். இது ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அதாவது நல்ல நுரத்தள்ளி வர வரைக்கும் தான் வைக்கணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரசத்துக்கு அதுதான் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட டேஸ்ட்டு வராது. இந்த சுற்றி பபுள்ஸாக வந்ததுக்கப்புறம் இறக்கியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பபுள்ஸாக வரும். சோறு ரெடி, மீன் ரெடி. இப்படி வச்சு ஒரு லஞ்ச் மெனு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியான ஒரு ரெசிபி. இதை செஞ்சு பாருங்கள். பாய் பாய்.